வணக்கம் குட்டீஸ். பாடமாறு மலையும் எதிரொலியும் பார்க்கலாம். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ என்று கத்தினான். அப்பாவும் பையனும் ஒரு மலைப்பகுதியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் மகன் என்ன பண்றான் தெரியாம கீழே விழுந்து அடிபடுது. ஆன்னு அவன் கத்துறான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது. இப்போ பையன் விழுறான் இல்லையா, விழும்போது ஆன்னு கத்துறான். அந்த கத்தும்போது வந்த ஆ சத்தம் மறுபடியும் திரும்பி கேட்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். இது என்னன்னு தெரியாமல் அந்த பையன் என்ன பண்ணுறான், யார் நீ அப்படின்னு கேட்குறான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்ற ஒலி கேட்டது. இவன் யார் நீ சொன்ன மாதிரியே மறுபடியும் என்னாச்சு, யார் நீன்னு ஒலியை கேட்டது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே அந்த பையன் மலையை பார்த்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்குது என்று பதிலளித்தது. அவன் கத்துனதை பார்த்துட்டு அந்த மலை திரும்பவும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு பதிலளித்தது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். இவன் சொல்றதே அந்த மலையும் திரும்பி சொன்னனால அவனுக்கு கோபம் வந்துச்சு. உடனே உன்னால நேரிலெல்லாம் வர முடியாதா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது. உன்னால் நேரில் வர முடியாதா. இப்போ அந்த பையன் உன்னால் நேரில் வர முடியாதான்னு திட்டும்போது அந்த மலையும் பதிலாக உன்னால் நேரில் வர முடியாதான்னு பதிலளிக்கிறது. அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான். உடனே அந்த பையன் தன்னோட அப்பா கிட்ட போய் அப்பா இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறான். அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே மகனே கவனமாக கேள் என்றார். உடனே அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, மகனே கவனமாக கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இப்பொழுது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அப்போ அவங்க அப்பா அந்த மலையை பார்த்துட்டு நீ ஒரு வெற்றி வீரன்னு சொல்கிறாங்க. அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்ப சொன்னது. அப்போ அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன்னு திரும்ப சொல்லுது. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அப்போ அது பார்த்துட்டு அவங்க அந்த பையனுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவன் மட்டும் சொன்னதுதான் திரும்பி வந்த மாதிரி அந்த பையன் நினச்சிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா சொன்னதும் அந்த மலை திரும்பி சொல்லுது இல்லையா. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் அந்த பையனுக்கு எதுவுமே புரியலை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிரொலி என்று கூற. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க இதுதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எதிரொலி என்று சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது வாழ்க்கையோட ஒரு தத்துவம்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நாம் தருவதை எல்லாம் அது நமக்கு திரும்பி தரும். வாழ்க்கைங்கிறது நமக்கு என்னென்ன தருகிறோமோ அதெல்லாம் நமக்கு திருப்பி தரும்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலி தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல்பாட்டின் எதிரொலி தான் நமக்கு நம்ம வாழ்க்கை திருப்பி தருதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். இப்போ இன்னொருத்தவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தணும்னு நம்ம நினச்சோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அன்பு செலுத்தணும்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நீ மற்றவர்களிடம் அதிகமாக திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். இப்போ நம்ம இன்னொருத்தவங்கக்கிட்ட நிறைய திறமை எதிர்பார்க்கணும்னா முதல்ல நம்மளுடைய திறமையை நம்ம அதிகரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமையை நம்ம வளர்த்தி கொள்ளணும்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நாம் எதை கொடுக்கிறோமோ அதை வாழ்க்கையையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. நம்ம எதை கொடுக்குறோமோ அதைத்தான் நம்ம வாழ்க்கை நமக்கு திருப்பி கொடுக்கிறதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடித்தார் தந்தை. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கிற ஒன்றன்று, அது உன்னுடைய எதிரொலிதான் என்று அவங்க அப்பா சொல்லி முடிக்கிறாங்க. நீதி நாம் செய்கின்ற செயல்களை நன்மையையும் தீமையையும் விளைவிக்கின்ற. என்ன செய்கிறோமோ அந்த செயல்தான் நம்மளுக்கு நன்மையா தீமையான்னு முடிவெடுக்கிறது. சரியா? வாங்க பேசலாம். மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பேசுக. குட்டீஸ், நீங்கள் மலைப்பகுதிக்கு போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். சிந்திக்கலாமா? மேலே உள்ள 2 படங்களிலும் நீங்கள் காண்பது என்ன? இருவரில் யாருடைய செயல் சிறந்தது? இங்கே 2 செயல்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பையன் அவனோட வளர்த்து நாயை
துன்புறுத்துறான், இன்னொருத்தங்க வந்து தழுவுறான் இல்லையா? இதில் இந்த 2 செயலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எப்பவுமே வாயிலா ஜீவனை நம்ம வந்து அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது இல்லையா? நம்ம அன்பாக பார்த்துக்கணும். நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். வினாக்களுக்கு விடியளிக்க. 1. தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர்? நம்ம 20 தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று, அது மட்டும் நம்ம எழுதினா போதும். கொண்டிருந்தனர். ஆன்சர்: தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். 2. சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: சிறுவன் பேசிய போது மலை சிறுவன் பேசிய அதே வார்த்தைகளை திரும்ப எதிரொலித்தது. இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் அப்படியே எடுத்து எழுதணும் குட்டீஸ். சிறுவன் பேசிய போது மலை சிறுவன் பேசிய அதே வார்த்தைகளை திரும்ப எதிரொலித்ததுன்னு எழுதணும். 3. சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலை என்ன சொல்லி இருக்கும்? இப்போ சிறுவன் வந்து சொல்கிறதெல்லாம் அந்த மலை திரும்பி சொல்லிச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது சிறுவன் சொன்னது எல்லாமே அந்த மலை திருப்பி எதிரொலித்தது. அப்படி இருக்கும்போது சிறுவன் நான் அன்பு கொண்டவன் சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அதே தானே அந்த மலையும் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம எழுதிடலாமா? மலையும் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருக்கும். 4. இக்கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை: இக்கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை. எழுதிட்டு பேஜ் நம்பர் 30ல் நீ மற்றவர்களிடம் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக் கொள். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கை நமக்கு திருப்பி கொடுக்குகிறது. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றென்று, அது உன்னுடைய எதிரொலித்தான் என்று கூறி முடித்தார் தந்தை. இந்த கேள்விக்கு பதிலாக நீதியும் எழுதலாம். ஓகே. விடுகதைக்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுப்போமா? 1 பாருங்க. வட்டமாய் இருந்திடுவேன், உண்ணுவதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை, நான் யார்? இங்கே 3 படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னென்னது? அப்பளம், தட்டு, தோசை. பார்க்கலாம். வட்டமாய் இருந்துடுவேன், இது 3மே வட்டமாக தான் இருக்குது இல்லையா? உண்ணுவதற்கே என்னை வாங்குவார், 3மே நம்ம அப்பளம் சாப்பிடுவோம், தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம், தோசையும் சாப்பிடுவோம், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை. இந்த 3ல் நம்ம எது சாப்பிட மாட்டோம்? தட்டை தானே சாப்பிட மாட்டோம். ஸோ ஆன்சர் என்னது? தட்டு. இப்போ வட்டமாய் இருந்துடுவேன், உண்ணுவதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை, நான் யார்? தட்டு. சரியா? தட்டு. 2. 3. நீல நிறமாய் தோன்றிடுவேன், ஓயாமல் அலைந்திடுவேன், தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன், நான் யார்? நீல நிறமாய் தோன்றிடுவேன். கடல் நீல நிறமாக இருக்கும், ஆகாயமும் நீல நிறமாக இருக்கும், வானம் இல்லையா? வானமும் நீல நிறமாக இருக்கும், நதியும் நீல நிறமாக தான் வரும் இல்லையா? ஓயாமல் அலைந்திடுவேன், தவிழ்ந்து தவிழ்ந்து வந்துடுவேன். ஓயாமல் அலைந்துட்டு இருக்கிறதும் தவிழ்ந்து தவிழ்ந்து வர்றது நம்ம கடல் மட்டும்தான். சரியா? ஸோ ஆன்சர் இது டிக் பண்ணிட்டு கடல்னு நம்ம எழுதிடலாம். அடுத்தது 4. நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன், நான் யார்? நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன், நான் யாருன்னா கண்டிப்பாக அது கண்ணாடி தான் இல்லையா? 5 பாருங்க. தரையிலே ஊர்ந்திடுவேன், வானத்திலே பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன், மக்களை சுமந்து செல்வேன், நான் யார்? தரையிலே ஊர்ந்திடுவேன், வானத்திலே பறப்பது 3 தான், பட்டம், கொக்கு, விமானம் இல்லையா? 3 எழுத்து சொல் நடு எழுத்து எடுத்து விட்டால் படுக்கச் சொல்லும் காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும். காஞ்சிபுரத்தில் புகழானது பட்டு இல்லையா? ஸோ நம்ம பட்டு எழுதிடலாம். இப்போ 3 எழுத்து சொல்லுங்கிறது பா இட்டுல 3 எழுத்து இருக்குது. நடு எழுத்து எடுத்து விட்டால், நடு எழுத்துங்கிறது இட்டு தானே, அதை நம்ம எடுத்துட்டோம்னா படுக்க சொல்லும் படுன்னு இருக்கா? அப்போ ஸோ படுக்க சொல்லும் ஆன்சர் ரைட் தான். இப்போ காஞ்சிபுரத்தில் புகழ் பெறுங்கிறது பட்டு. ஸோ நம்ம ஆன்சர் ரைட்டு. 3 எழுத்து சொல் நடு எழுத்து எடுத்து விட்டால் படுக்க சொல்லும் காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும், ஆன்சர் பட்டு. 2 பார்க்கலாம். 4 எழுத்து சொல் முதல் 2 எழுத்து
விடச்சொல்லும் கடை 2 எழுத்து பாட்டி சொல்வார் முதலும் கடையும் வித்தாகும். ஆன்சர் விடுகதை. எழுதலாமா? வி டு க தை. எப்படி பார்க்கலாம்? 4 எழுத்து சொல். இது 4 எழுத்து இருக்கா? முதல் 2 எழுத்து விட சொல்லும். முதல் 2 எழுத்து விடுன்னு வரதா, ஸோ விட சொல்லுது. கடை 2 எழுத்து பாட்டி சொல்லுவார். கடைனா கடைசியில் இருக்கிற 2 எழுத்து, கடையில் 2 எழுத்துனா கடைசியில் இருக்கிற 2 எழுத்து. கதை. சரியா? கதை பாட்டி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? முதலும் கடையும் வித்தாகும். முதலும்னா வி, கடைனா லாஸ்ட் இருக்கிறது தை. அப்போ ரெண்டும் சேர்ந்தா வித்தாகும்னு சொல்லிக்க, அதாவது விதை. இப்போ நம்ம ஆன்சர் விடுகதை. 4 எழுத்து சொல், முதல் 2 எழுத்து விட சொல்லும், கடை 2 எழுத்து பாட்டி சொல்வார், முதலும் கடையும் வித்தாங்கிறது விடுகதை. 3 பாருங்க. 5 எழுத்து சொல், முதல் 2 இனிக்கும், கடைசி 3 பறக்கும், முதலும் கடையும் தேடும். அது என்ன? தேன் வண்டு. சரியா? இது இல்லாமா? தே இன் வா இன் டு, தேன் வண்டு. அதாவது 5 எழுத்து சொல். இதில் 5 எழுத்து இருக்கா? முதல் 2 இனிக்கும், தேன் இனிக்கும் இல்லையா? முதல் 2 எழுத்துல தேன் இனிக்கும், கடைசி 3 பறக்கும். 3 வண்டு பறக்கும் இல்லையா? அப்போ முதலும் கடையும் தேடும். முதலும் கடலும் தேடும்னா தேடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன? அப்போ தேன் வண்டு. 5 எழுத்து சொல், முதல் 2 இனிக்கும், கடைசி 3 பறக்கும், முதலும் கடையும் தேடும். அது என்னன்னா தேன் வண்டு. செயல் திட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அறிந்து கொள்வோம் பார்க்கலாம். உலகின் மிக உயரமான சிகரம் என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சர் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. இப்போ செயல் திட்டம் பார்க்கலாம். உனக்கு பிடித்த செல்லப்பிராணி எது? அதனிடம் நீ எவ்வாறு நடந்து கொள்வாய்? எழுதி வருக. இது இல்லாமா? எனக்கு பிடித்த செல்லப்பிராணி பூனை. எனது செல்ல பூனையின் பெயர் ராமு ஆகும். நான் உண்ணும் உணவுகளையே எனது ராமுக்கும் கொடுப்பேன். ராமு என்னை கண்டால் கண் சிமிட்டும், வாலாட்டும். இப்பூனை எனக்கு விளையாட்டு தோழனாக விளங்குகின்றது. அடுத்தது எழுவாய் பயனிலை அறிவோமா? எழுவாய் பயனிலை அறிமுகம். சொற்கள் தொடர்ந்து அமைவதே தொடர். ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் ஆகிய 3 இருக்கும். இவற்றுள் செய்யப்படு பொருள் இல்லாமலும் வரலாம், எழுவாய் தோன்றாமலும் கூட வரலாம். ஆயினும் எழுவாயும் பயனிலையும் ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகளாக விளங்குகின்றன. அதாவது சொற்கள் தொடர்ந்து அமைவதுதான் தொடர். சரியா? தொடர்ச்சியான சொற்கள் இருந்தால் மட்டுமே அது தொடர்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள்னு 3 இருக்கும். சரியா? இவற்றுள்ள செய்யப்படு பொருளோ இல்லாமலோ இருக்கலாம், எழுவாயும் தோன்றாமல் கூட வரலாம். ஆயினும் எழுவாய் பயனிலை ஒரு தொடரில் இன்றியமையாத கூறாக விளங்குகிறது. எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. இப்போ எழுவாய் என்னன்னு பார்க்கலாம். முல்லை படம் வரைந்தாள். படம் வரைந்தவர் யார் என்னும் வினாவுக்கு விடையாக வரும் முல்லை என்று சொல்லே எழுவாய். முல்லை படம் வரைந்தாள் இருக்கு இல்லையா? இப்போ முல்லை படம் வரைந்தாள், யார் படம் வரைந்தாள்? முல்லை தானே. அப்போ இங்கே எழுவாய்ங்கிறது முல்லை. சரியா? ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்கிறது தான் நம்மளால எழுவாய். அதாவது முல்லை படம் வரைந்தாள், யார் படம் வரைந்தாள்? முல்லை. குரங்கு மரத்தில் ஏறியதுன்னு கொடுத்துருக்காங்க. எது மரத்தில் ஏறியது? குரங்கு தானே. அப்போ எது மரத்தில் ஏறியது என்னும் வினாவுக்கு விடையாக வரும் குரங்கு என்னும் சொல்லே எழுவாய். இப்போ புரிஞ்சா குட்டீஸ்? எது, எவர், எவை, யார் எல்லாமே வரதா எழுவாய். இதுக்கான ஆன்சர் எழுவாய். ஓகே. பயனிலை. அவன் வந்து சென்றான். மேற்கண்ட 2 தொடர்களிலும் முதல் தொடர் முழுமை பெறவில்லை, ஆனால் 2ஆம் தொடர் முழுமை பெற்றுள்ளது. ஆகவே சென்றான் என்பது இத்தொடரின் பயனிலை. பாருங்க, இங்க 2 கொடுத்துருக்காங்க. அவன் வந்து அப்படி போகுது, என்னன்னு தெரியல. ஆனால் அவன் வந்து சென்றான். இங்க அவன் வந்துட்டு சென்றான் இருக்கு இல்லையா? இந்த சென்றாங்கிறது தான் நம்மளோட பயனிலை. சரியா? இத்தொடரோட பயனிலைங்கிறது சென்றான் தான். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும்
சொல்லே பயனிலை. புரிஞ்சுச்சா குட்டீஸ்? அடுத்தது பயனிலையின் வகைகள். பயனிலையில் 3 வகை இருக்குது. பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலைன்னு கொடுத்துருக்காங்க. பயனிலை 3 வகைப்படும். அவையான பெயர் பயனிலை இருக்கு இல்லையா, அவன் வளவன். இத்தொடரில் அவன் என்பது எழுவாய், வளவன் என்பது பெயர் பயனிலை. அவன் வளவன், அவனோட பேர் என்ன? வளவன். ஸோ அந்த வளவங்கிறது தான் என்னது? பெயர் பயனிலை. சரியா? புரிஞ்சிச்சா? அது வினை பயனிலை பார்க்கலாம். குமரன் பாடினான். இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய், பாடினான் என்பது வினை பயனிலை. வினை பயனிலை நமக்கு தெரியும். யார் பாடினான்னு கேட்கும்போது குமரன் நம்ம சொல்லுவோம். அந்த குமரங்கிறது எழுவாய் இல்லையா? அப்போ குமரன் பாடினான், அந்த பாடினான்ங்கிறது வர்றது தான் வினை பயனிலை. சரியா? அப்போ சேர்த்து வினை பயனிலை நம்ம சொல்லலாம். அடுத்து வினா பயனிலை பார்க்கலாம். நீ யார்? இத்தொடரில் நீ என்பது எழுவாய், யார் என்பது வினா பயனிலை. நீ யார், யாருங்கிறது தான் இங்கே வந்து வினா பயனிலை. சரியா? அடுத்து பெயர் ப்ளஸ் பெயர், பெயர் பயனிலை. வளவன் நல்லவன். பெயர் ப்ளஸ் வினை, வினை பயனிலை. வளவன் சென்றார். பெயர் ப்ளஸ் வினா, வினா பயனிலை. வளவன் யார். இது 3மே நம்ம பார்த்தோம் இல்லையா? பெயரை கொண்டு முடிவது பெயர் பயனிலை, வினையை கொண்டு முடிவது வினை பயனிலை, வினாவை கொண்டு முடிவது வினா பயனிலை. புரிஞ்சுச்சா குட்டீஸ்? அடுத்து ஒரு தொடரில் பயனிலையை கொண்டே எழுவாய் அறியலாம். எழுவாயை பயனியையும் திணை பால் எண் இடங்களோடு இணைந்து வரும். கீழ்காணும் தொடரில் எழுவாய் கண்டறிந்து வட்டமிடுக சொல்லியிருக்காங்க. 1, குழந்தை சிரித்தது. யார் சிரித்தது? குழந்தை. அப்போ குழந்தை தான் இங்கே எழுவாய். அடுத்தது 2, கண்ணன் படம் வரைந்தான். யார் படம் வரைந்தான்? கண்ணன் தானே. ஸோ கண்ணன் தான் நம்மளோட எழுவாய். 3, பூங்கோதை. 3, பூங்கோதை பள்ளி சென்றால பூங்கோதை தான் எழுவாய். யார் பள்ளி சென்றால்? பூங்கோதை. 4, அண்ணன் தம்பிக்கு உதவினார். யார் தம்பிக்கு உதவினான்? அண்ணன். அண்ணன்கிறது எழுவாய். 5, பறவைகள் வானில் பறந்தன. இங்க எவை வானில் பறந்தன? பறவைகள் வானில் பறந்தன. 6, பசு புல் மேய்ந்தது. ஸோ பசுவை நம்ம வந்து வட்டம் போட்டுக்கலாம். கீழ்கணம் தொடர்களை பயனிலை ஏற்றவாறு அட்டவணை படுத்துக. 1, அவர் சிறந்த மருத்துவர். 2, என்னை அழைத்தவர் யார்? 3, அருளரசன் நல்ல மாணவன். 4, நேற்று அழகன் ஊருக்கு சென்றான். 5, முக்கணிகள் யாவை? 6, புலி உருமியது. நம்ம எழுதிடலாமா? பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. அவர் சிறந்த மருத்துவங்கிறது பெயர் பயனிலை. சரியா? ஸோ பெயர் பயனிலை எழுதிட்டு வினை பயனிலை, வினா பயனிலை டேஷ் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன், என்னை அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினா பயனிலை எழுதிட்டு 2 கோடு போட்டுக்கலாம். பெயர் பயனிலையும் வினை பயனிலையும். 3, அருளரசன் நல்ல மாணவங்கிறது பெயர் பயனிலை இல்லையா? ஸோ நம்ம பெயர் பயனிலையில் எடுத்து எழுதிட்டு வினை பயனிலை, வினா பயனிலை என்ன பண்ணணும்? கோடு போட்டுக்கலாம். 4, நேற்று அழகன் ஊருக்கு சென்றாங்கிறது வினை பயனிலை. நம்ம அங்கே எழுதிட்டு பெயர் பயனிலை, வினா பயனில் கோடு போட்டுக்கலாம். 5, முக்கணிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. முக்கணிகள் யாவைங்கிறது வினா பயனிலை. ஸோ அங்கே எழுதிட்டு வினை பயனிலை, பெயர் பயனிலை டேஷ் போட்டுக்கலாம். 6th ஒன், புலி உரிமையதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அது வந்து வினை பயனிலை அங்கே எழுதிட்டு மற்ற 2 டேஷ் போட்டுக்கலாம். சரியா? அப்போ அவர் சிறந்த மருத்துவங்கிறது பெயர் பயனிலை, என்னை அழைத்தவர் யாருங்கிறது வினா பயனிலை, அருளரசன் நல்ல மாணவங்கிறது பெயர் பயனிலை, நேற்று அழகன் ஊருக்கு சென்றாங்கிறது வினை பயனிலை, முக்கணிகள் யாவைங்கிறது வினா பயனிலை, வினை பயனிங்கிறது புலி உரிமையது. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.